ஹலோ வணக்கம் ஆய்போவன் இன்றைக்கு வேண்டும் வேணாம் என்ற வார்த்தையை வைத்து நாங்கள் எப்படி சிங்களம் கதைக்க போகிறோம்னு பழக போகிறோம். சரியா? வேணும் என்றால் ஓனே, வேணும் என்றால் ஓனே, வேணும் என்றால் ஓனே. வேண்டாம் என்றால் எப்பா, வேண்டாம் எப்பா, வேண்டாம் எப்பா. சரியா? வேணுமன்ற வார்த்தை வச்சு எப்படி நாங்கள் வசனம் அமைக்க போகிறோம்னு இன்னைக்கு பார்ப்போம். சரியா? வேண்டும் ஓனே. முதலாவது நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் முக்கியமான தேவையான ஒரு வார்த்தையான தண்ணி. தண்ணி என்றால் எல்லாருக்கும் தெரியும் தானே, சிங்களத்தில் வத்துர, தண்ணி வத்துர. அப்போ எப்படி சொல்றது? வத்துர தேவை, வேண்டும் என்றால் ஓனே, வத்துர ஓனே. சரியா? வத்துர ஓனே. இன்னொரு வார்த்தை எடுப்போம். என்னது? வத்துர ஓனே. அடுத்த உணவு சாப்பாடு. உணவு சாப்பாடுன்ற ரெண்டு வார்த்தை மாதிரி சிங்களத்திலே ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்று கேம, இன்னொன்று ஆகாரம். கேம ஆகாரம். நாங்க இப்ப கதைக்க பழகுற நேர கேமன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். சரியா? ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? கேம ஓனே, வத்துர ஓனே, கேம ஓனே. அடுத்து என்ன சொல்லலாம்? போக வேண்டும். யாருக்காவது சொல்லலாம், எனக்கு போக வேண்டும். எப்படி சொல்லலாம்? ஸ்கூல்ல வச்சு சொல்லலாம், உங்களோட அலுவலகத்துல யூஸ் பண்ணலாம். போக வேண்டும். போகண்டா யன்னு. அப்ப எப்படி சொல்லலாம்? யன்னு ஓனே, யன்னு ஓனே. சரியா? யன்ன ஓனே பிளஸ் வத்துர ஓனே, கேம ஓனே, அடுத்து யன்ன ஓனே. வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன? யன்னோனே, கேமோனே, வத்துரோனே. வேற புத்தகம் தேவை. பொத்த ஓனே, புத்தகம் தேவை. பொத்த ஓனே, பொத்த ஓனே. இன்னொரு வார்த்தை பார்ப்போம். பேன ஓனே. பேனா தேவை. பேனாக்கு பேன் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப பேன ஓனே, பேன ஓனே. சரியா? 5 வார்த்தை. இப்ப இதே 5 வார்த்தையை நாங்க பார்ப்போம் வேணாம் என்று சொல்லும் போது எப்படி யூஸ் பண்றோம். சரியா? வத்துர ஓனே. இப்ப என்ன சொல்லணும்? எனக்கு தண்ணி தேவையில்லை, வேண்டாம், தண்ணி வேண்டாம். அப்ப வத்துர எப்பா, வத்துர எப்பா. அடுத்து என்ன சொல்லலாம்? கேம. கேம இங்கால வரும்போது எப்பா, கேம எப்பா. அடுத்த வார்த்தை போக வேண்டாம். இது போக வேண்டும், இங்கால போக வேண்டாம். அப்ப யன்ன எப்பா, யன்ன எப்பா. அடுத்து புத்தகம் தேவை. அடுத்து இங்கால எப்படி வரும்? புத்தகம் வேண்டாம். அப்ப பொத்த, பொத்த எப்பா, பொத்த எப்பா. இங்கால பேன ஓனே. அப்ப இங்கால பேன எப்பா, பேன எப்பா, எப்பா. இந்த எப்பான்ற வார்த்தையும் இந்த ஓனேன்ற வார்த்தையும் உங்களுக்கு தேவையான தெரிஞ்ச எல்லா வார்த்தையும் போட்டு நீங்க வீட்டில் இருக்கும் போது, சும்மா இருக்கும் போது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போது பேசி பழகுங்க, கதைச்சி பழகுங்க. ஓகேயா? ஓனேண்டா வேண்டும், எப்பாண்டா வேண்டாம், ரெண்டையும் சேர்ந்து நாங்கள் கதைக்க பழகுவோம். சரியா? சரி, ஓகே, நன்றி.